the J generation. We are the J generation. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை மீண்டுமாக இந்த ஜாஷ்வா டிவி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை தந்த தேவாதி தேவனுக்கும் ஜாஷ்வா டிவி நிறுவனத்திற்கும் எனது அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் நம்ம 3வது வாரத்தை கடந்து வந்திருக்கோன்னே. கர்த்தர் இந்த நாளை காண்பதற்கு நம்மளுக்கு கிருபை பாராட்டியிருக்காங்க. சரி, நான் இப்போ இதில் இந்த நாம் விசேஷித்தவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு என்ன சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். பொருளாசை எல்லாத்துக்குமே பொருளில் என்னது, வீடு வாங்கணும், அதே மாதிரி நிலம் வாங்கணும், அதுக்கப்புறம் தங்கம் சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் சேர்க்கணும். அதுக்கு தானே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். சரியா? அந்த பொருளாசையை குறித்து தான் நாம் என்ன செய்யணுமா, எச்சரிக்கையாக இருக்கணுமா. சரி, இது என்ன பொருளாசை, இதில் என்ன வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, யாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்பாக சற்று தலைகளை தாழ்த்தி கர்த்தரை காண்போமா. ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு சுவாமி. அப்பா, இந்த தலைப்பின் கீழாக வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுக்கு ஆண்டவரே சென்றடையத்தக்கான கிருபையை தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கான கிருபையை தாங்க ராஜா. நீர் எங்களோடு இடைப்படுங்க, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவைகளெல்லாம் சந்தித்து வழி நடத்துங்க. நீர் தாமே ஆசீர்வதிற்காக நன்றி தகப்பன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாசையை குறித்து நாம் என்ன செய்யணுமா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா. என்ன பொருளாசை பாருங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலேருந்து 18 வசனம் 25 வரைக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமா. நாம் என்ன சொல்லுவோம், என்ன செய்யணும், ஆண்டவரை நேசிக்கணும், அவருடைய வேத வசனங்களை வாசிக்கணும், தியானிக்கணும், அவருடைய வழியில் செல்லணும் அப்படிங்கிறது தானே அதோட நியதி. அதை தான் நாம் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஆனால் அதற்கு இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. ஆண்டவர் இயேசுவே சொல்கிறாராம், நல்லவன் நான், என்னையே நல்லவன் நீ சொல்கிற, ஆனால் என்னது, தேவன் ஒருவர் தவிர வேறு யார் நல்லவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தேவன் ஒருவர் தான் நல்லவர்னா மீது யார் என்னது நல்லவங்க கிடையாது, பரிசுத்தம் இல்லை. இப்போ பரிசுத்தமான இருக்கிறது யார், தேவன் ஒருவர் மாத்திரம்தான். இப்போ இதை தான் சொல்கிறாங்க இந்த வசனத்தில். அவர் என்ன சொல்லலாம், நான் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அந்த 10 கட்டளைகளில் சிலதை சொல்லியிருக்காங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகள் நீ அறிந்திருக்கிறாயே என்றார். எல்லாருமே அறிந்திருக்கோம். ஆனால் இதில் நம்ம எதெல்லாம் 10 கற்பனைகளை நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், அதுதான் என்னது நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதற்கு அந்த கேட்டான்ல ஏசப்பா கிட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தான் இதுதான் சிறு வயது முதலே நான் என்ன செய்கிறேன், கை கொண்டு இருக்கேனே, அப்புறம் என்ன நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் கை கொண்டுட்டு தான் இருக்கப்பா, ஆனாலும் இன்னும் ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு. உடனே என்ன குறை, இப்போ யாராவது நம்மளை ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டேன்னா, நான் தான் எல்லாமே திருப்தியாக எல்லாம் என்னோடய மனசாட்சிப்படி நல்லா தானே நடந்துகிட்ருக்கேன், என்ன யார் குறை சொல்ல முடியும், அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர் கேட்ட அந்த சகோதரன்ட்ட கேட்குற சொல்கிறாரு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. என்ன அப்படின்னா, நீ நிறைய மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருக்க, அந்த ஆஸ்தி எல்லாம் என்ன செய், விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னது, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், அதுக்கப்புறமா நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். இது என்ன நியாயம்னு யோசிக்கிறீங்களா?
அதாவது நிறைய செல்வந்தன், நிறைய பொருள் வச்சுருக்கிற ஒரு செல்வந்தன் போய் கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய், விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு நீ இதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுக்கும்போது உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கும், பரலோகத்தில் இருக்குது, அங்கே உனக்கு சேர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி நம்ம அநேகமாக சேர்த்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் தரித்திரருக்கு விற்று கொடுன்னு சொல்லி யாராவது நம்மள்கிட்ட சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அதுதான் உண்மை சகோதர சகோதரிகளே. நம்ம அநேகமாக என்ன செய்கிறோம், பொருள்களை சேர்த்தவர்களாக பிள்ளைங்களுக்கு வேணும், சந்ததியாக வேணும்ன்ட்டு என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், நம்ம ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் என்னது, உலக பிரகாரமாக நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றையாக பொருட்களை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறோம். அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அந்த உலக பிரகாரமாக நாம் சேர்த்து வைக்கின்ற பொருட்கள் அனைத்து எனது இங்கே தான் நம்மளுக்கு பயன்படும். ஆனால் ஆண்டவர்கிட்ட போகும்போது அதெல்லாம் என்ன ஆகாது, குப்பையாக எண்ணப்படும். ஆனால் அதை என்ன சொல்கிறார் ஆண்டவர், நீ எல்லாத்தையும் விற்று என்ன செய், தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். அதை தான் அவர் என்ன செய்கிறான், என்னால் அது முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். நான் அதான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் இதெல்லாம் ஆஸ்தி எல்லாம் நீங்கள் விற்று கொடுங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், அவன் இது முடியாது அப்படின்ட்டு அவன் என்ன செய்ய, ரொம்ப துக்கம் அடைந்தான். கேட்டவொடனே அந்த ஐஸ்வர்யம் ரொம்ப ஐஸ்வர்யனாக இருந்த அப்படின்னா அவனே அவன் என்ன சொல்கிறான், 24வது வசனத்தில், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசி எவ்வளவு அரிதாக இருக்கிறது அப்படின்ட்டு வருது. அப்போதான் 25வது வசனத்தில், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்குது. அப்போது ஒட்டகமானது கூட ஊசியின் காதில் நுழையுமா, அது நுழையுமா பாருங்கள், நுழைய முடியாது. ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் நுழைவது என்ன ஆகுமா, இவ்வளோ பெருது இருக்குது. அப்போ அதில் நாம் எதெல்லாம் விட்டு விடணுமோ அதெல்லாம் நாம் என்ன செய்யணும், விட்டு விட வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவர் இதை தான் விரும்புகிறார் என்றால் நம்ம என்ன செய்யணும், அதை எல்லாம் விட்டு விட்டவர்களாக இருக்கும்போது நமக்கு என்ன செய்யும், பரலோக ராஜ்யம் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதே மாதிரி இன்னொரு ஐஸ்வர்யம் பற்றி தான் பார்க்குறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை பாருங்கள், நானே வாசிக்கிறேன். அதற்கு மனுஷன் சொல்கிறான், நான் என்ன செய்கிறேன், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இதிலும் அப்படித்தான் சொல்லுது. அப்போது அவர் என்ன செய்வார், இந்த பொருளாசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மதிகேடனே அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரனை சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ இவ்வளோ இது என்ன செய்கிற, சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறான், பொண்ணும் பொருளும் ஒரு சகோதரன் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கும்போது அவனுக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுன்னு உடனே என்ன செய்கிறான், அந்த விளைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நெல், கோதுமை, தானியங்கள் எல்லாம் அதிகமாக விளையக்கூடிய இடத்துலேருந்து வருகின்ற போது அதை என்ன செய்ய வேண்டும், ஒரு களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டும். அவன்கிட்ட இருக்கிற அந்த சகோதரன்கிட்ட இருக்கிற களஞ்சியமானது சிறிதாக இருந்த உடனே என்ன செய்கிற, அந்த களஞ்சியத்தை இடித்து திரும்பமாக பெரிதாக கட்டி அந்த களஞ்சியத்தில் என்ன செய்கிற, அவ்வளோ தானியங்களையும் சேர்த்து வைக்கிறானா. அப்போ தான் திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனே என்னது, இந்த பொருளாசையை குறித்து நீ என்ன செய்ய, எச்சரிக்கையாக இரு. ஏனெனில் ஒருவனுக்கும் எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது என்ன ஆகாது, ஜீவன் ஆகாது. அது நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மாத்திரம்தான். எவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், நம்முடைய சந்ததிக்காக நம்ம சேர்த்து வைத்து கொண்டே இருந்தோமானால் அது எவ்வளோ பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதையே ஏழை எளியவர்களுக்கோ இல்லை கொஞ்சம் தரித்திரருக்கோ கொஞ்சம் கொடுக்கும்போது அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க. ஏன்னா அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னது, நான் சொல்வேன், களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக கட்டுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், தானியத்தை கொண்டு சேர்த்து வைக்கிறான். அப்போ தான் ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்கள் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன செய், உனக்கு ஆத்மா கிட்ட சொல்கிறான், ரொம்ப கெத்தா என்ன செய்கிறான், தானியம் எல்லாம் சேர்த்து வைத்த உடனே என்ன செய்கிறான், ஆத்மா கிட்ட சொல்கிறான், உனக்கு தானியங்கள் எல்லாம் களஞ்சியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ என்ன செய்யலாம், புசித்து குடித்து திருப்தியாக வாழலாம், அநேக ஆண்டுகள் வாழலான்னு சொல்கிறான். ஆனால் மனுஷனுக்கு அநேக ஆண்டுகள் வாழ முடியுமா? முன்னாடி உள்ள வருஷத்தில் தான் ஆதாம் ஏவாள் காலத்தில் தான் என்னது 950 வருஷம், அதுக்கப்புறம் 850 வருஷம், அந்த 150 வருடங்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்மளுக்கு என்னது 70 வருடங்கள், பலத்தின் மிகுதியினால் மனுஷனுக்கு 80 வருடங்கள். அப்போ இத்தனை வருடங்கள் நீ என்ன செய்யும், வாழும்போது என்னது புசித்து திருப்தியாக நீ என்ன செய்யலாம், வாழ்ந்து கொண்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்கிறான். அப்போ தான் தேவன் சொல்கிறாரு, மதிகேடனே, தேவனோ என்னது அவனை நோக்கி சொல்கிறாரு, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும். ஆத்மா என்ன செய்யுமா, இப்போ நைட்டு
இருக்கும்போது நைட்டே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அதை சேகரித்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு இருக்கும்போதே என்ன செய்யணும், கொடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாம் சேர்த்து தமக்கு வேணும் 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 வேணும்னு சேர்த்து வைத்துட்டே இருந்தோன்னா என்ன ஆகும், அது திடீர்னு நாம் என்னது ஆண்டவர்கிட்ட போகக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்ய முடியும், எடுத்து வைத்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் கூப்பிடுற வேளையில் போகத்தான் வேணும். ஆனால் என்ன செய்ய முடியாது, அதை நாம் பயன்படுத்த முடியாது. அதைத்தான் சொல்கிறாரு, மதிகேடனே இன்று உன் ஆத்மா உன்னை எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ உன்னுடைய சேர்த்து வைத்தவளெல்லாம் என்னவாகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நாம் நமக்கு தேவையானதை சேர்த்து வைத்து கொள்ளுகின்ற வேளையிலே நம்முடைய சந்ததிகளுக்கும் என்ன செய்ய வேண்டும், சேர்த்து வைக்கின்ற அந்த வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளே சேர்த்து 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 வைத்துக்கிட்டே இருக்கும்போது நாம் திடீர்னு ஒரு நாள் இந்த உலகத்தில் இல்லைன்னா நாம் வச்சுருந்த அந்த அதிகமான பொருட்கள், சொத்துக்கள், அதே மாதிரி தங்க நகைகள், வைரங்கள், அதை மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் யார்கிட்ட போகும், யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படித்தானே? அதை இருக்கும்போதே நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற வேளையிலே மற்றவர்கள் என்ன செய்வாங்க, உன்னை என்ன செய்வாங்க, ரொம்ப நீ உதவி செய்கின்ற வேளையிலே உன்னை என்ன செய்வாங்க, ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துவாங்க. அப்போ அந்த வாழ்த்துதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். திடீர்னு அதை தான் கேட்குறார், நீ ரொம்ப ஐஸ்வர்யனா இருந்து நீ என்ன செய்கிற, சொத்துக்களை சேர்த்து சேர்த்து வைக்கின்ற போது உன்னுடைய ஆத்மா எங்கே இது பண்ணும், நைட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. அதை தான் பாருங்கள். இதே மாதிரி இந்த அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு மாவீரன் இருந்தார். அவர் என்ன செய்கிறார், நாட்டே ரொம்ப நல்லா என்ன செய்கிறாரு, ஆண்டுட்டு இருக்கிறாரு. அப்போ இருக்கிறப்போ திடீர்னு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்த உடனே அவர் இருந்த அந்த நாட்டில் அவருக்கு நிறைய பணிவிடைக்காரங்கள், சேவகர்கள் எல்லோரும் இருப்பாங்க தானே. அப்படி இருந்த அந்த போது என்ன செய்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு நான் மறிக்கின்ற தருணத்தில் இருக்கேன், நீங்கள் என்ன செய்யுங்க, என்கிட்ட எத்தனை தான் எவ்வளோ உதவி இருந்தாலும் என்னது எவ்வளோ மருத்துவர்கள் இருந்தாலும் என்ன செய்கிற கடைசி நேரத்தில் ஆண்டவரை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, அந்த மருத்துவத்தை எவ்வளோ பெரிய வியாதியும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா என்கிட்ட இருக்கிற இந்த பொண்ணு பொருள், அதை மாதிரி காசுகள் நிறைய காசாக சேர்த்து வச்சுருந்தாராம், தங்க காசுகள், அதையெல்லாம் என்ன செய்யுங்க, நான் இறந்த பிறகு என்னுடைய பெட்டி இருக்கும்ல, அந்த இது வச்சுருப்பாங்கள்ல, அந்த இதில் வச்சுருக்கும்போது அந்த பெட்டியில் முன்னாடி என்னை எடுத்து செல்லுகின்ற போது கல்லறைக்கு எடுத்து செல்லும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு முன்னாடி மக்களுக்கு அந்த காசை தூவி விடுங்க, அதை மக்கள் தேவைப்பட்டவங்க எடுத்துக்கிடட்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்களாம், நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய கைகள் ரெண்டும் என்ன செய்யணும், அந்த பெட்டிக்கு பின்னாடி இப்படி என்ன செய்யணும், திறந்திருப்பதாக இருக்க வேண்டும். நான் கையில் மூடியிருந்தால் கூட அலெக்சாண்டர் என்னது இறந்த பிறகும் என்ன செய்கிறார், எதையோ எடுத்துக்கிட்டு போகிறார் போலன்ட்டு மக்கள் நினச்சிருவாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. நான் என்னுடைய கைகளை விரித்த வண்ணமாக என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு முன்பாக நான் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை சொன்னாராம். அதை மாதிரியே தான் என்ன செய்தாங்க, அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டரை என்ன செய்தாங்க, எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. அவ்வளோ பெரிய நாட்டில் என்ன செய்தாங்க, மக்களை அவ்வளோ இது பண்ணி நாட்டை ஆண்டு அவ்வளோ பொண்ணு பொருட்களை வைத்திருந்து கடைசியில் என்ன செய்யலை, அலெக்சாண்டர் தனிமையாகத்தான் போகிறான், ஒன்றுமே எடுத்து செல்லவில்லை என்கிற செய்தி மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னுட்டு சரித்திரத்தில் வரலாறில் நாம் பார்க்குறோம். அதே போல் தான் நாம் என்னது, எவ்வளோ பொண்ணு பொருட்கள் இருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியாது, ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்து செல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஆன்மா மாத்திரம்தான் செல்ல முடியும். அப்போ அதற்கு ஏற்றாற்போல் நாம் என்ன செய்ய வேண்டும், உலகத்தில் இருக்கின்ற பொழுது நாம் வாழ வேண்டும். இப்போ பெண்களுக்கு பார்த்தா நகை, அதுக்கப்புறம் சாரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்த்து வைக்கணும்னு நினைப்போம், அப்படி தானே. ஆனால் எவ்வளோ எடுத்தாலும் பெண்களுக்கு திருப்தி ஆகிறதே இல்லை. ஆனால் என்னது, மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், இருக்கிறத உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றை கட்டி முடிச்சிட்டிங்களா, இல்லை புதுதாகவோ யாருக்கோ கொடுத்து பாருங்கள், அதில் உள்ள மன நிறைவும் சந்தோஷமும் என்னது அளவிட முடியாததாக இருக்கும். சரியா? அப்போ நம்ம சேர்த்து வைக்கிறவர்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதில் பெர்க்மான் செய்ய என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு பாட்டு, அழகான பாட்டு, இதை நல்ல சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் என்னெல்லாம் போகுது அப்படின்ட்டு, பெருமை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அப்புறம் பணத்தால் மயங்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை பாருங்கள், இந்த பாடல் அழகாக சொல்லியிருக்காங்க. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சமா உன் அபிஷேகம், ஆடை மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம்.
காத்துக்கொள் காத்துக்கொள் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் 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 நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேலே கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். பெருமை என்ற வலையில் விழுந்து விடாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பெருமை என்ற வலையில் விழுந்து விடாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் 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 நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேலே கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சமா உன் அபிஷேகம். ஆடை மேலே கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க பாருங்கள். ஆடைகள் மேலும் பொருட்கள் மேலும் கண்ணு போச்சுன்னா அபிஷேகத்தை நாம் என்ன செய்வோம், இழந்து விடுகிறவர்களாக இருப்போம். அப்போது நம்ம அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அளவோடு எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அதை விட்டுட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, அளவை மீறி அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மளிடத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு அதை என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும். உதவி செய்கின்ற வேளையிலே நாம் என்ன செய்யணும், மன நிறைவை பெற்றுக்கொள்வோம். அதான் என்னது அவர் எப்படி அலெக்சாண்டர் அதைத்தான் சொல்கிறாரு. அந்த சொன்னேன்ல ஒரு கதை, அதில் அலெக்சாண்டர் என்ன சொல்கிறாரு, பொருட்கள் எல்லாம் என்ன செய்யணும், மக்களுக்கு சென்றடையணும். முன்னாடி உதவி செய்திருப்பார், இருந்தாலும் மீதி இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் தான் என்ன செய்கிறாரு, தன்னை எடுத்துக்கொண்டு போகின்ற வேளையிலே என்ன செய்கிறது, அந்த காயினெல்லாம் என்ன செய்கிறாரு, வீசி மக்களுக்கு பிரயோஜனப்படணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் கைகளையும் விரித்து வைத்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறார், எடுத்துக்கொண்டு போக சொல்கிறார். அதே போல் அவர் நினைத்ததை போல் என்ன செய்தார்கள், அவருடைய பணிவிடைக்காரர்கள் செய்தார்கள். அதை தான் சரித்திரமும் என்ன செய்தது, அவருடைய செயல்களை அனைத்தையும் என்ன செய்தது, சொல்லுது. அதை தான் நம்ம சரித்திரத்தின் வாயிலாக இதை அறிந்து கொள்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த மதிகேடனை போல நாம் என்ன செய்யக்கூடாது, பொருட்களை சேர்த்து வைத்தவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ பொருட்கள் என்ன செய்யும், நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறது. பொருட்கள் மேல் என்ன செய்யாத, நீ பொருளை குறித்து எச்சரிக்கையாக இரு. இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதிகமாக அந்த மதிகேடனை போல தன்னுடைய ஆத்மாக்கு பிரயோஜனம்னு சொல்லிட்டு தான் அவன் சேர்த்து வைத்தான். ஆனால் அது ஆத்மாக்கு பிரயோஜனம் கிடையாது. உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் மாத்திரம்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், அது பிரயோஜனப்படும். ஆத்மாக்கு பிரயோஜனம்னா என்னது, ஆத்மாவுக்கு பிரயோஜனப்படுகிறது அப்படின்னா நாம் என்ன செய்யணும், இதனுடைய வேத வார்த்தைகளை மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், பிரயோஜனப்படுத்த முடியும், கற்றுக்கொள்ள முடியும், அதன்படி நடக்க முடியும். அப்போ நடந்தால் என்னது, இத்தனை கற்பனைகளையும் குறித்து அவர் சொல்கிறாரு. இந்த இன்னொரு ஐஸ்வர்யன் சகோதரன்ட்ட இவ்வளவும் என்ன செய்கிறேன், கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாருன்னா, அவர் என்ன செய்கிறார், உன்னுடைய பொருட்களை முழுவதும் என்ன செய், உன்னோட ஐஸ்வர்யத்தில் இருக்கிற நீ இந்த பொருட்களை முழுவதும் என்ன பண்ணு, விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லும்போது கொடுக்க முடிஞ்சுதா, அவன் என்ன செய்தான், பின்வாங்கி போயிட்டான். அதை மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பின்மாற்றம் உள்ளவர்களாக இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக, அதே போல் என்ன செய்ய, பொருட்கள் மேலும் ஆடைகள் மேலும் நாம் என்ன செய்யக்கூடாது, அநேக பற்றுதல்கள் வைத்தவர்களாக இல்லாமல் நாம் என்ன செய்யணும், தன்னுடைய அபிஷேகத்தை காத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவருடைய வருகையில் நாமளும் என்ன செய்ய முடியும், எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்க முடியும். தன்னுடைய மரணத்திற்கு பின்பாகவும் நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டவரிடத்தில் அவருடைய சமூகத்தில் சென்று சேர்ந்தவர்களாக இருக்க முடியும். அப்போ நாம் இங்கே வாழ்கின்ற வேளையிலே என்ன செய்யணும், அந்த மாதிரி உதவிகளை நாம் செய்கிறதற்கு நாமே என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு என்ன செய்யுங்க, பக்கத்தில் அருகில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த ஜாஸ்வா டிவி அறிமுகப்படுத்தி வைங்க. சரியா, அந்த
ஜாஷ்வா டிவிக்காக என்ன சொன்னீங்க, ஜெபம் பண்ணுங்க அனுதினமும். இப்போ எனது வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6:30க்கு இந்த செய்தியானது உங்களுக்கு வெளிவருகிறது. மற்றவர்கள்ட்ட என்ன செய்யுங்க, தெரியப்படுத்தி இதை என்ன செய்யுங்க, உங்களுடைய தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.